ராமதாஸ் அவர்களோட நேர்காணலை சமீபத்தில் பார்த்தேன். அந்த நேர்காணலில் ராமதாஸ் அவர்கள் சில விஷயங்களை ரொம்ப ஆழமாக தெளிவுபடுத்துகிறாங்க. முதலாக இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ராமதாஸ் அவர்கள் எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. 2024 தேர்தலில் ராமதாஸ் அவர்களை நோக்கி வைக்கப்பட்ட விமர்சனம், பாட்டாளியை நோக்கி வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கு ராமதாஸ் அவர்கள் சில பதில்களை கொடுத்துருக்காங்க. சம்பிரதாயமாக அந்த இன்டர்வியூவில் சில கேள்வி இருக்கும், சம்பிரதாயமாக அதே மாதிரி சில பதில்கள் இருக்கும். அதை தள்ளி வச்சிடலாம். பாமக அப்படிங்கிற கட்சியை 2024 இந்த 6 விஷயங்களை வச்சு தான் நம்ம கார்னர் பண்ணுறோம். இந்த 6 விஷயங்களுக்கு பாட்டாளிகளோட தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். இந்த பின்னணி தெரியாதவங்களுக்கு இந்த பின்னணி தெரியும், இந்த பின்னணியை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் தெளிவுபடுத்தும். இந்த விஷயங்கள் அத்தனையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம உரையாடலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற பக்கத்தில் பாஜக அப்படிங்கிற பக்கம் பாமக போயிட்டாங்க. பாமக பாஜக பக்கம் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க, அல்லது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்துருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. 10 உறுப்பினர்கள் மாநிலங்களவை பதவி, அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பதவி, இது எல்லாமே கொடுக்கறதுனால தான் பாமக அந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது பெரிய லெவலில் இப்போ வரைக்கும் விவாதிக்கப்பட்டு இருக்கு. இதற்கு ராமதாஸ் அவர்கள் என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, அவங்க தர்றதா சொன்னாலும் நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ராமதாஸ் அவர்கள் அந்த நேர்காணலில் பதிவு செய்கிறாங்க. அவங்க தரேன்னு சொன்னாலும் நாங்கள் வேணாம், எங்களுக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம். ஸோ நாங்கள் பாமக அப்படிங்கிற கட்சியானது பாஜகவோட இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் 10 தொகுதியில் நிற்கிது. இது மட்டும்தான் இப்போதைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். ஆனால் மாநிலங்களவை பதவி கிடைக்குமா, அமைச்சர் பதவி தரேன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர் பதவி வேணாம் அப்படின்னு பாமகவே சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி பாமகவோட நிறுவனர் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. இது நம்பர் 1. இப்போ 2வது விஷயம் மக்களே, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், அரசாங்கம் அப்படிங்கிறவர் தான் பாமகவோட தருமபுரியோட வேட்பாளராக முதல்ல அறிவிக்கப்பட்டாங்க. ஒரே நாள் நைட்டுக்குள்ளே இந்த வேட்பாளர் மாற்றமானது பாமகவில் நடந்துச்சு. ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது, அரசாங்கம் உட்பட எங்கள் கட்சிக்காரங்க அத்தனை பேருமே எங்கள்கிட்ட வந்து வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக அரசாங்கம் தான் வேட்பாளர் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருந்தோம். ஏன்னா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத அவர் மூலமாக பெற்றுவிட முடியும் அப்படிங்கிறதுனால இருக்கிற வேட்பாளர் லிஸ்ட்டில் அவர் இருந்தால் ரொம்ப சரியாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் வேட்பாளராக அறிவிச்சிட்டோம். பட் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், கட்சியோட பிற நிர்வாகிகள், இவங்க எல்லாருமே சேர்ந்து எங்களை வலியுறுத்த ஆரம்பிச்சாங்க. அரசாங்கத்தோட முழு ஒப்புதல் காரணமாக தான் சௌமியா அவர்கள் ஒரே நாளில் வேட்பாளராக மாற்றி அறிவிக்கப்பட்டாங்க. இந்த முடிவுக்கு அரசாங்கம் அவர்களும் ஒத்து வந்தாங்க, அரசாங்கம் அவர்களும் சேர்ந்து வலியுறுத்தினாங்க. அதனால தான் இந்த மாற்றமானது பாமகவில் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை ராமதாஸ் அவர்கள் அந்த நேர்காணலில் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. இப்போ 3வது விஷயம் மக்களே, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், பாமகவில் மிக முக்கியமான முகமாக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் இந்த எலெக்ஷனில் போட்டியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. பாமகவில் மூத்த நிர்வாகிகள், அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனால் ஏகே மூர்த்தி போன்றவங்க இந்த எலெக்ஷனில் வாய்ப்பு தரப்படல. ஸோ ஏகே மூர்த்திலாம் நிப்பாட்டி இருந்தால் ஒரு வலுவான வேட்பாளராக இருந்திருக்குமே, ஏன் இவருக்கு வாய்ப்பு தரப்படல? ஏன்னா ஆல்ரெடி இவரெல்லாம் எம்பியாக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் சரியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதற்கு ராமதாஸ் அவர்கள் என்ன பதில் கொடுத்திருந்தாருன்னா, நாங்கள் இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் வேட்பாளரை முடிவு பண்ணியிருந்தோம். அதாவது இத்தனை பெண்கள் கொடுக்கணும், இத்தனை தலித் வேட்பாளர் கொடுக்கணும், இத்தனை வன்னியர்கள் கொடுக்கணும், ஒரு சமூக நீதி அடிப்படையில் எங்கள் வேட்பாளர்களை நாங்கள் தேர்வு செஞ்சோம். ஸோ ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பை தாண்டி எங்களோட வேட்பாளர் லிஸ்ட்டில் ஒரு சமூக நீதி இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்தது, அந்த வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்தது, அது எதுவுமே என்னோட தனிப்பட்ட முடிவு கிடையாது. என்னதான் எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் அடிப்படையில் எங்கள் கட்சியோட மாநில மாவட்ட நிர்வாகிகள் அமர்ந்து பேசி தான் அந்த இடத்துல யாரோட வேட்பாளராக போட்டால் வெற்றி வாய்ப்பு நிறையா இருக்கும், வெற்றி வாய்ப்பு சரியாக இருக்கும், அதே நேரத்தில் கட்சியோட சமூக நீதி பாதிக்காமல் இந்த வேட்பாளரை போட்டால் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆழமாக யோசிச்சு தான் வேட்பாளரை பரிந்துரை செஞ்சோம், அந்த வேட்பாளரை அறிவிச்சோம். ஏகே மூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் வலுவான வேட்பாளர் தான், மாற்று கருத்து இல்லை. ஏகே மூர்த்தி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதனால நாங்கள் வலுவான வேட்பாளரை நிப்பாட்டல அப்படிங்கிற அந்த பொய் பிம்பத்தை கட்டமைக்க வேணாம். எங்கள் கட்சி கிரவுண்ட் லெவலில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணி சரியான வேட்பாளரை போட்டிருக்கு, 100% வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இப்போ 4வது மிக முக்கியமான விஷயம், உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், சிதம்பரம் அப்படிங்கிற தொகுதியில் பாமக 2வது தடவையாக போட்டியிடாமல் இருக்கு. சிதம்பரம் அப்படிங்கிற தொகுதியானது பாமகக்கு அடையாளம் கொடுத்த தொகுதி. ஆனால் தொடர்ச்சியாக பாமக 2வது முறையாக சிதம்பரத்தை புறக்கணிக்க காரணம் என்ன அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கு. கடலூரில் எந்த அளவு செல்வாக்கோடு இருக்காங்களோ அதே மாதிரி சிதம்பரத்துலையும் செல்வாக்கில் இருக்காங்க. ஆனால் சிதம்பரத்தில் போட்டியிட மறுக்கிறாங்க. இந்த கேள்விக்கு ராமதாஸ் அவர்கள் என்ன பதில் சொன்னாங்கன்னா, நாங்கள் பாமக விசஸ் விசிகா அப்படிங்கிற அந்த நரேட்டிவ் களத்தில் செட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அதிகாரிகள் எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதிகாரிகள் எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் நாங்கள் திரும்ப அவர்களுக்கு எதிராக வேட்பாளரை நிப்பாட்டல. ஒரு பதட்டமான சூழல் நிலவும், தேவையில்லாத மோதல்
போக்கு வரும், அதனால சிதம்பரத்தை முடிஞ்சளவு தவிருங்க அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் அதிகாரிகள் சைட்லேருந்து கொடுக்கப்படுறதுனால நாங்கள் அந்த விஷயத்தில் வந்து பாஜக கூட்டணிக்கு அந்த தொகுதியை ஒதுக்கிட்டோம். ஸோ பாஜக அங்கே வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கு. இந்த வேட்பாளருக்கு எங்களோட நிர்வாகிகள் மிக கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ராமதாஸ் அவர்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. அடுத்த 5வது மிக முக்கியமான விஷயம், உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், பாமக அப்படிங்கிற கட்சிக்கும் பாஜக அப்படிங்கிற கட்சிக்கும் கொள்கை ரீதியாக ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது. பாமக ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணணும்னு சொல்லும், பாஜக அதை பண்ண வேணாம்னு சொல்லும். பாமக நீட் வேணாம்னு சொல்லும், பாஜக நீட் வேணும்னு சொல்லும். எல்என்சி விரிவாக்கம் அப்படிங்கிற விஷயத்த பாமக பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். எல்என்சி விஷயத்தில் எந்த விதமான முடிவெடுக்காமல் பாஜக அமைதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீட பாமக மிக கடுமையாக எதிர்க்கும். ஆனால் பாஜக அப்படிங்கிற கட்சியானது அந்த இடஒதுக்கீடை கொடுத்து நடைமுறைப்படுத்தும். ஸோ கொள்கை ரீதியாக ரெண்டு கட்சிக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எலெக்ஷன் டயத்தில் எப்படி ஒன்று சேர்ந்து நிற்கிறீங்க, எப்படி தொண்டர்கள் இதற்கு ஒத்து வருவாங்க அப்படிங்கிற கேள்வி ராமதாஸ் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. அதற்கு ராமதாஸ் அவர்கள் என்ன பதில் சொன்னாங்கன்னா, இது கொள்கை கூட்டணி கிடையாது. கொள்கை கூட்டணினா ரெண்டு கட்சிக்கு ஒரு கொள்கைனா எதற்கு ரெண்டு கட்சி, ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாமே. எங்களுக்கு கொள்கை கூட்டணி கிடையாது. எங்களோட கொள்கை வேற, அவங்களோட கொள்கை வேற. தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஒன்று சேருது தேர்தல் கூட்டணி. இந்த தேர்தல் கூட்டணியில் மொத்தமாக எங்கள் கொள்கைகளை அவங்கள செயல்படுத்த வலியுறுத்துவோம். ஸோ நாங்கள் கொள்கை கூட்டணி வைக்கல, தேர்தல் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. நாங்கள் மட்டும்தான் இதை புதுசாக இந்தியாவில் செய்கிறோம்னு நினச்சிக்காதீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் கொள்கை ரீதியாக ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குது. ஆனால் தேர்தல் நேரத்தில் ஏன் ஒன்று சேர்ந்துருக்காங்க? ஏன்னா வேற ஒரு எதிரியை நம்ம எதிர்க்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா சரியாக இருக்குது, நம்ம சண்டையை அப்புறமா வச்சுக்கலாம், அந்த எதிரியை முடிச்சுட்டு இங்கே வருவோம் அப்படிங்கிற ஒரு தேர்தல் கூட்டணியை செயல்படுத்துகிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், சிவசேனா அப்படிங்கிற கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் கொள்கை ரீதியாக ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது. பட் இந்த ரெண்டு கட்சியும் ஒன்றா சேர்றதுக்கு காரணம் என்ன? கொள்கை ரீதியாக வேறு எதிரிகள் அவங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது தேர்தலுக்காண்டி இந்த ரெண்டு கட்சியும் ஒன்று சேர்ந்து இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணுது. ஏன்னா ஓட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ ராமதாஸ் அவர்கள் கொள்கை கூட்டணி கிடையாது, இது தேர்தல் கூட்டணி, முடிந்தளவு எங்கள் கொள்கையில் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், உறுதியாக செயல்படுத்த வைப்போம் அப்படிங்கிற வாக்குறுதியை அந்த நேர்காணலில் கொடுக்குறாங்க. 6வது மிக முக்கியமான கடைசியான விஷயம், பாமக அப்படின்னாவே மாநாடு ஆர்ப்பாட்டம் இது எல்லாமே ஆக்ரோஷமாக இருக்கும். ஆனால் பாமக 2021 அப்புறம் எந்த விதமான மாநாட்டையும் இப்போ வரைக்கும் நடத்தலை. ஏன் இந்த மாதிரி மாநாடுகள் நடத்தலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதற்கு ராமதாஸ் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா, நிறையா முன்னெடுப்புகள் எடுத்தோம், ஆனால் முன்னெடுப்புகள் எதுவுமே கைகூடலை. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்கள் வெற்றி மாநாடு நடத்துவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தெரிவித்து அந்த நேர்காணலை முடிக்கிறாங்க. ஸோ பாமக அப்படிங்கிற கட்சிக்கு அந்த அமைச்சர் பதவியில் ஆரம்பித்து வேட்பாளரோட மாற்றத்தில் ஆரம்பித்து மூத்த நிர்வாகிகள் ஒதுங்குதல் அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பித்து, அது மட்டும் இல்லாமல் இந்த கொள்கை கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவுபடுத்தி சிதம்பரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி மிக முக்கியமான நேர்காணலாக அந்த நேர்காணல் இருந்துச்சு. ஸோ அந்த நேர்காணலில் ஒர்த்தபிளாக இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்போம். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு செய்திகள் சார்ந்த முழுமையான அறியாமை அகற்றப்படும். நம்மளோட ஒரே நோக்கம் அதான். நம்மளோட ஒரே நோக்கம் மீண்டும் முறை தெளிவுபடுத்துகிறேன், அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.